13 லட்சம் ஆண்ட்ராய்டு ஸ்கோர், 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். இதெல்லாம் இருந்தும் கூட நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். iQOO Neo 7 Pro மாசா இருக்கா? டிசைன் நம்ம கிட்ட இருக்கிற இந்த கலர் வேரியன்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிளாக்கோட ஒரு ப்ளூ மிக்ஸ் ஆன மாதிரி தெரியுது. அந்த லைட்ல பார்க்கும்போது அந்த ப்ளூ கலர் அப்படியே வந்துட்டு போற மாதிரி தெரியுது. ரியர்ல வந்து மேட் ஃபினிஷ் கொடுத்திருக்காங்க, கீழே iQOOட பிராண்டிங் கொடுத்திருக்காங்க. கையில பிடிக்கும் போது கொஞ்சம் ஒரு ஸ்லிப் ஆகிற ஒரு ஃபீல் இருக்கு. இந்த சைடுல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எட்ஜ் கொடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளேக்கு எட்ஜ் கிடையாது, ரியர்ல இங்க எட்ஜ் மாதிரி ஒரு சின்ன கர்வ் கொடுத்திருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு கலர் வேரியன்ட் இருக்கு. எப்பவுமே iQOOல வரக்கூடிய அந்த ஆரஞ்சு கலர் லெதர் பேக்கோட கொடுத்திருக்காங்க. மேல ரெக்டாங்கிள் ஷேப்ல அந்த கேமரா டிசைன் கொடுத்து அதுக்குள்ள ஒரு சர்க்கிள் கொடுத்து அந்த சர்க்கிள் ரெண்டு கேமராஸ் வந்து பிளேஸ் பண்ணிருக்காங்க. அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா அந்த பாட்டம்ல ஒரு கேமரா பிளேஸ் பண்ணி அது கீழே எல்இடி ஃபிளாஷ் கொடுத்து பக்கத்துல நியோ அப்படின்னு சொல்லி பிராண்டிங் போட்டிருக்காங்க. சோ பாக்குறதுக்கு நல்லா இருக்குது. இதோட வெயிட்னு பார்த்தா 195 கிராம் இருக்கு, திக்னஸ் 8.85 mm இருக்கு. பரவாயில்ல. இதோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த மொபைல் கூடயே OnePlusல இருந்து OnePlus Nord 3 அப்படின்னு ஒரு மொபைல் போனும் கிட்டத்தட்ட இதே பிரைஸ் செக்மெண்ட் கிட்ட லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த மொபைலுக்கும் இந்த மொபைலுக்கும் ஒரு சில கம்பாரிசன் அங்கங்க பார்ப்போம். அந்த மொபைல் நம்ம கையில இல்ல, ஏன்டா ஏன் போடா போய் தோங்கலேண்டா. இருந்தாலுமே ஆன் பேப்பர் ஸ்பெக்ஸ்லயே எது பெட்டரா இருக்குது அப்படிங்கறதையும் பார்ப்போம். முதல்ல பெர்ஃபார்மன்ஸ்க்காக இந்த மொபைல்ல Snapdragon 8+ Gen 1 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. அதே OnePlus Nord 3ல பார்த்தோம் அப்படின்னா MediaTek Dimensity 9000 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. Snapdragon ப்ராசஸரை பொறுத்தவரை உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து சாலிடா தெரியும். அது மட்டும் இல்லாம இந்த மொபைல்ல கேமிங் பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்காக விவோவோட டெடிகேட்டட் சிப் கொடுத்திருக்காங்க. அதனால தான் இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் 13 லட்சம் வருது. நம்மளும் 2-3 டைம் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். நியர்பை அந்த 13 லட்சம் வந்துருச்சு. பெரிய அளவுல பிராண்ட் சொன்னதுக்கும் இதுல வந்ததுக்கும் டிஃபரன்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம கேமிங் பெர்ஃபார்மன்ஸ்மே எல்லா ஹையர் எண்ட் கேம்ஸுமே சூப்பரா ஹேண்டில் பண்ணுது. BGMI கூட 120 FPS லாக் இல்லாம நம்மளால ப்ளே பண்ண முடியுது. இதுல தெர்மல் மேனேஜ்மென்ட்மே ரொம்பவே சூப்பரா பண்ணிருக்காங்க. பெரிய அளவுல ஹீட்டிங் இஷ்யூ இல்ல, பெர்ஃபார்மன்ஸ் வந்து மாசா இருக்கு. அப்படியே இங்க OnePlus Nord 3ல போனோம் அப்படின்னா அதுல ஹீட்டிங் இஷ்யூ இருக்கிறதா நிறைய பேர் வந்து கிளைம் பண்ணிருக்காங்க. அது போக த்ரோட்லிங் இஷ்யூ இருக்கிறதாவும் சொல்றாங்க. சோ பெர்ஃபார்மன்ஸ் படி இது கிட்ட வர முடியாது அப்படினாலுமே மத்தபடி அந்த இஷ்யூவும் இருக்கிறதுனால அதை விட உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ்க்கு இதுதான் பெட்டரா இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான கம்பெனியா இருக்குமோ? இல்ல ஸ்டோரேஜ்க்காக UFS 3.1 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. LPDDR5X டைப் RAM யூஸ் பண்ணிருக்காங்க. அப்படியே இதோட பேட்டரி அப்படின்னு பார்த்தா எப்பயும் கொடுக்குற அதே 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. பாக்ஸ்க்குள்ளே அடாப்டரும் கொடுத்திருக்காங்க. அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணா 8 நிமிஷத்துல 50%, 25 மினிட்ஸ்ல 100% சார்ஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு பிராண்ட் கிளைம் பண்றாங்க. அதை எக்ஸாக்ட்டா செக் பண்ணி இன்னொரு ஷார்ட் வீடியோல அப்டேட் பண்றேன் எவ்வளவு நேரத்துல சார்ஜ் ஆகுது அப்படிங்கறத. சோ பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரையிலும் பெருசா ட்ரைன் ஆகிற இஷ்யூ இல்ல நம்ம ஷார்ட் டர்மா யூஸ் பண்ண வரைக்கும். Nord 3லமே சேம் 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. பட் அங்க 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் கொடுத்திருக்காங்க. கேமரா பொறுத்தவரை ஆன் பேப்பர் ஸ்பெக்ஸ் வந்து ரெண்டு மொபைலுமே சேமா தான் இருக்கு. அந்த மொபைல் நம்ம கையில இல்ல அப்படிங்கறதனால அதை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணி எப்படி பெட்டரா அவுட்புட் கொடுக்குது அப்படிங்கறத நம்மளால கம்பேர் பண்ண முடியல. பட் ஆன் பேப்பர் ஸ்பெக்ஸ் வந்து சேமா இருக்கு. இதுல பார்த்தா அப்படின்னா பிரைமரி சென்சாரா 50 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க OIS சப்போர்ட்டோட. அது போக செகண்டரி சென்சாரா ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் கொடுத்திருக்காங்க. ஒரு 2 மெகாபிக்சலுக்கு ஒரு மேக்ரோ சென்சார் கொடுத்திருக்காங்க. செல்ஃபி கேமராக்கு வந்தா இங்க 16 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. போட்டோ குவாலிட்டி அப்படின்னு பார்த்தா அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது போட்டோஸ் வந்து நல்ல குவாலிட்டியா எடுத்துக்க முடியுது. ஸ்டேபிளாவும் நம்மளால எடுத்துக்க முடியுது. அந்த கலர்ஸ் வந்து நல்லாவே எடுத்து தருது. டீடைல் நல்லா இருக்கு. டைனமிக் ரேஞ்சும் நல்லா இருக்குது. பட் சேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். பொதுவா விவோ iQOO மொபைல்ஸ் அப்படினாலே அந்த எக்ஸ்போஷர் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி பிரைட்டான ஒரு போட்டோஸ் கொடுக்கும். சோ அதை தான் நிறைய பேரும் விரும்புறாங்க. அதே மாதிரியான போட்டோஸ் தான் இதுலயும் வருது. செல்ஃபி கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கு. நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல போட்டோஸ் எடுக்கும்போது பெட்டரா நம்மளால எடுத்துக்க முடியுது. இன்டோர்ல லோ லைட்ல ஓரளவு டீசென்ட்டா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. அது போக வீடியோஸ் அப்படின்னு பார்த்தாலுமே ரியல்ல மேக்ஸிமமா 4K 60 fps நம்மளால வீடியோஸ் எடுத்துக்க முடியுது. அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல வீடியோ குவாலிட்டி நல்லா இருக்குது. ஃபோக்கஸ்மே நல்லா இருக்கு. செல்ஃபின்னு பார்த்தா இங்க மேக்ஸிமமா 1080 30 fps தான் கொடுத்திருக்காங்க. இதை இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்திருந்திருக்கலாம். இதோட டிஸ்ப்ளே கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. 6.78 இன்ச்ல Full HD Plus AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 120 Hz refresh rateோட. அது போக HDR10+ சப்போர்ட் இருக்கு. டிஸ்ப்ளேக்கு ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தா இங்க ஸ்காட் சென்சேஷன் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளேயோட பெசல்ஸ் அப்படின்னு பார்த்தா ரொம்ப கம்மியா தான் இருக்கு. பட் இங்க ஈவனா இல்ல. பாட்டம்ல மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கு. அந்த பஞ்ச் ஹோல் வந்து சென்டர்ல கொஞ்சம் சின்னதா கொடுத்திருக்காங்க. ஓவரால் டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருக்கு. டச் ரெஸ்பான்ஸும் நல்லா இருக்கு. அவுட்டோர்ல டைரக்ட் சன்லைட்லயும் நல்ல பிரைட்டான டிஸ்ப்ளேவா இருக்குது. அப்படியே Nord 3ல பார்த்தா கிட்டத்தட்ட சேமான சைஸ் டிஸ்ப்ளே தான் அங்கேயும் கொடுக்குறாங்க. 6.74 இன்ச்ல 1.5K OLED டிஸ்ப்ளே கொடுக்குறாங்க. 120 Hz refresh rateோட. டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பெருசா டிஃபரன்ஸ் இல்ல அப்படினாலுமே எது பெட்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை விட OnePlusல தான் உங்களுக்கு பெட்டரான டிஸ்ப்ளே எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். என்னடா புசுக்கு மரியாதை பேசிட்டே
சாஃப்ட்வேர்னு பார்த்தா அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 13 ஓட Fun Touch OS 13 கொடுக்குறாங்க. இது ஒரு பிரீமியம் செக்மெண்ட் மொபைலா இருந்தாலுமே ஃபிளாக்ஷிப் லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாலுமே இங்க ப்ளோட்வேர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. நிறைய ப்ளோட்வேர்ஸ் இருக்கு. ஒரு சில ப்ளோட்வேர்ஸ் அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடிஞ்சாலுமே கம்ப்ளீட்டா நம்மளால அன்இன்ஸ்டால் பண்ண முடியல. இந்த மாதிரி ஃபிளாக்ஷிப் லெவல் போன்ஸ்ல எல்லாம் ப்ளோட்வேர் கொடுக்கறத கொஞ்சம் iQOO தவிர்த்தாங்க அப்படின்னா இன்னும் பெட்டரா இருக்கும். அப்படியே Nord 3ல பார்த்தா அங்கேயுமே அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 13 கொடுக்குறாங்க. Oxygen OS 13.1 ஓட. எப்படி பார்த்தாலுமே சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தா இதை விட உங்களுக்கு Oxygen OSல ஒரு கிளீனான ஒரு பெட்டரான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பட் Fun Touch OSமே பெருசா நம்மளால குறை சொல்ல முடியாது. அந்த ப்ளோட்வேர்ஸ் அவாய்ட் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். மொபைலோட பிசிக்கல் பிளேஸ்மென்ட் வந்தா இங்க செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்திருக்காங்க, IR பிளாஸ்டர் கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து iQOO மொபைல்ஸ் வந்து இப்போ IR பிளாஸ்டரையும் கவர் பண்றாங்க. அப்படியே லெஃப்ட் சைடுல வந்தா இங்க எதுவுமே கொடுக்கல. பாட்டம்ல வந்தா இங்க சிம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. அது ஓபன் பண்ணா டுயல் சிம் போட்டுக்க முடியும். ரெண்டு சிம்மே 5G சப்போர்ட் பண்ணும். 8 5G பேண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இது ஒரு 5G ரெடி மொபைல். இந்தியால 5G யூஸ் பண்ணிக்கலாம். அது பக்கத்துல மைக் இருக்கு, டைப் சி சார்ஜிங் போர்ட் இருக்கு, இங்க ஸ்பீக்கர் இருக்கு, டாப்லயும் ஒரு ஸ்பீக்கர் இருக்கு, இயர் பீஸோட சேர்ந்து வருது. டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர், மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு. ரைட் சைடுல வால்யூம் அப் டவுன் பட்டன் கொடுத்திருக்காங்க, கீழே பவர் பட்டன் கொடுத்திருக்காங்க. அந்த பவர் பட்டன்ல கொஞ்சம் ஒரு grip இருக்கிற மாதிரி. சைடு மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்லாம் வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. பட் இதுல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கிடையாது, அண்டர் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான். இந்த அண்டர் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து ரொம்ப ஃபாஸ்டா அக்யூரேட்டா இருக்கு. பட் ரீசெண்டா பார்த்தோம் அப்படின்னா நிறைய மாடல்ஸ்ல அது ரொம்ப கீழே இறக்கி வச்சிருக்காங்க. அதனால சிங்கிள் ஹேண்ட்ல யூஸ் பண்ணும்போது நம்ம பெருவரல வச்சு அன்லாக் பண்றதுக்கு கொஞ்சம் இன்கன்வீனியன்ட்டா இருக்கு. ரெண்டு கையில பிடிச்சு அன்லாக் பண்ற மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்சம் மேல ஏத்தி ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை வச்சா நல்லா இருக்கும். இது போக ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 இருக்குது, Wi-Fi 6 இருக்குது, NFC இந்த மொபைல்ல கிடையாது. கடைசி அதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இதுல ரெண்டு ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 8+128, 12+256. 8+128 ஓட பிரைஸ் வந்து 35,000 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. 12+256 வந்து 38,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. இது போக இதுக்கு ஃபர்ஸ்ட் சேல்ல கார்டு ஆஃபர் அதெல்லாம் கொடுக்குறாங்க. சோ இந்த ஆஃபர் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா 8+128 வந்து 32,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கும் 12+256 வந்து 35,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கும் வாங்கிக்க முடியும். இதே பிரைஸ் செக்மென்ட் கிட்ட லான்ச் பண்ண Oneplus Nord 3 பார்த்தோம் அப்படின்னா 34,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. இதை விட ஒரு 1000 ரூபாய் கம்மியா சேல் பண்றாங்க. பட் உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்டான கேமிங் பெர்ஃபார்மன்ஸோட ஒரு பெட்டரான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து iQOO கன்சிடர் பண்ணலாம். இதோட டீடைல்டு ரிவ்யூ சீக்கிரமாவே வரும். அதுல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கவர் பண்ணோம், உங்களுக்கு இல்ல ஏதாவது क्वेश्चंस இருந்தது அப்படின்னா அது எல்லாமே இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சு எதெல்லாம் ஆன்சர் பண்ண முடியுமோ அதெல்லாமே செக் பண்ணி அந்த வீடியோல கவர் பண்றதுக்கு முயற்சி பண்றேன்.